தாத்தா செத்துட்டாரு அப்படின்னு எம்டன் படத்துல வந்து ஊரே தாத்தா இறந்ததை கொண்டாடுவாங்கல்ல, அதே மாதிரி இந்த தாய்க்கிழவி படத்துலயும் வந்து பொண்ணு தாய் வந்து உடம்பு முடியாம படுத்துருவாங்க. ஸோ அப்ப வந்து இந்த ஊரே திரண்டு வந்து அவங்க உடம்பு சரியில்லாம படுத்தது வந்து எப்ப சாவ போறாங்க, எப்ப சாவ போறாங்க அப்படின்னு ஒரு மாரி பரபரப்பா அவங்க சாவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு ஊரா வந்து இருக்கு. அது ஏன் அப்படின்னு பார்த்தா, பொண்ணு தாய் வந்து எல்லாருக்கும் வட்டிக்கு காசு குடுத்து டெய்லி அவங்கள்ட்ட வசூலுக்கு போய் எல்லாரையும் மிரட்டிட்டு வர்றது தான் அவங்க டெய்லி ரொட்டீனா இருக்கு. மரண படுக்கையில படுத்துக்கிட்டு இருக்கும்போது, எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து பொண்ணு தாய் வந்து 120 பவுன் நகைய வாங்கிட்டு போனாங்க. எல்லாரும் என்னது பாட்டி 120 பவுன் நகை வச்சிருக்காங்களா? அந்த நியூஸ கேட்டோனே ஒண்ணு சேர்ந்து பாட்டிய எப்படியாவது பொழைக்க வச்சிரணும் அப்படின்னு இருக்கிற காசெல்லாம் செலவழிச்சு வந்து பாட்டிய பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. பொண்ணு தாயோட பொண்ணு அவங்க மட்டும் வந்து எந்த ஒரு பெரிய எமோஷனும் ஃபீல் பண்ணாம ரொம்ப சோகமாலாம் இல்லாம அவங்க பாட்டு அவங்க வேலைய பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க மட்டும் ஏன் அப்படி இருக்காங்க அப்படிங்கிற அந்த காரணத்த வந்து அவங்களோட மருமகள்கிட்ட சொல்லும்போது, அத பார்க்குற ஆடியன்ஸுக்குமே வந்து ஒரு பெரிய ரெவலேஷனா இருக்கும். ஸோ வந்து அந்த படம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, ஃபுல் படத்துலயும் வந்து நம்ம யார்ரா இவங்க இந்த இப்படி ஒரு லம்பாடி பொம்பளையா இருப்பாங்க போலயே! அப்படின்னு நம்ம பொண்ணு தாய பத்தி நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, அத ரெவலேஷன கேட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து, ச்சே! இப்படி ஒரு பாட்டி நமக்கு இல்லையே! அப்படின்ட்டு நம்மளையே வந்து யோசிக்கிற மாரி இருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நீங்க கண்டிப்பா படத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா இது வந்து எல்லாரும் பார்க்கணும் அப்படின்னு நானே கொஞ்சம் ஆர்வமா இருக்கேன். அந்த அளவுக்கு ஒரு நல்ல படமா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் வந்து இந்த படத்த பார்த்துட்டு, நீங்க வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா கன்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா கலர் கண்ணாடி மீடியா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.